நினைச்சு பாருங்க ஜெயில்ல. அதுக்கப்புறம் நம்மளோட இன்னர்வேர் உள்ள வந்து நம்ம பாக்ஸர் போட்டுப்போம்ல, அந்த பாக்ஸரை வந்து ரிமூவ் பண்ண சொன்னாங்க. நிறைய பேரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால என்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி பயங்கர ஒரு ஷாக்கிங்கான விஷயம். இன்னும் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே புல்லரிக்குது. டிடிஎஃப் புதுசா வந்து பண்ண சேர் வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பண்ண ஆடிக்கிட்டே இருப்பேன். வணக்கம், நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ரொம்ப நாளா வந்து பண்ண ஜெயில் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாக் போடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம பசங்களும் வந்து பண்ண போன வீடியோல வந்து பண்ண வாசா இந்த வீடியோ போடு அப்படின்னு சொல்லி அவ்வளோ கமெண்ட்ஸ் பார்த்தேன். எல்லாருக்கும் லவ் யூ ஸோ மச். அண்ட் வந்து பண்ண இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வீடியோ ஸோ வந்து சின்ன சின்ன மெயினான விஷயங்கள்லாம் நோட் பண்ணியிருக்கேன். இன் எ ஃபீல்ட் ஆஃப் ஹார்ஸ் பி எ யூனிகார்ன் அப்படின்னு சொல்லி ப்ராபோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டை வாங்கியிருக்கேங்க. இந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள்லாம் எழுதியிருக்கேன். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் உள்ளே போனதுலேருந்தே நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா சொல்ல ஆரம்பித்தோம்னா பெருசாக சொல்லிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே வந்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அரெஸ்ட் ஆனோம் அப்படின்னாங்க. பேசிக்காக நான் ஒரு நல்ல ஒரு பைக் மோட்டோ விளாகர் அண்ட் ட்ராவலர். எனக்கு பைக்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். அது பைக்ஸில் ட்ராவல் பண்ணுறோன்னா எனக்கு உயிர். நான் பல இடத்துக்கு போயிருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்தே ஓட்டிட்டு போய் நேபாள் போயிருக்கேன். இன்னும் நிறைய கண்ட்ரி போயிருப்பேன். பட் இப்போ வரைக்கும் என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை. இவங்கெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்தே ஓட்டிட்டு லடாக் போயிருக்கேன். பல ஸ்டேட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஈவன் தான் என்கிட்ட ஒரு நல்ல ஒரு வேர்ல்டு ரெக்கார்டும் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து ஜஸ்ட் 1.5 days காஷ்மீர் போய் ரீச் ஆகிட்டேன். 39 hours 3500 kilometers. இந்த மாதிரி நான் பல இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவேன். ஆக்சுவலி நான் ஒரு நல்ல ஒரு பைக் மோட்டோ விளாகர் அண்ட் ட்ராவலர். பட் என்ன வந்து மீடியாஸ் வந்து எப்படி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ரேசர் மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. நான் ஒரு ப்ரொஃபஷனல் பைக் ரைடர். ரைடிங் கியர்ஸ் போடாமல் நான் பைக்கே ட்ராவலுக்கு எடுத்து போக மாட்டேன். நான் எல்லாரையுமே ஹெல்மெட் போடுங்க, ரைடிங் கியர்ஸ் போடுங்க அப்படின்னு தான் ப்ரொமோட் பண்ணுவேன். பட் இதெல்லாம் யாருமே பெருசாக பேசப்படல. ஸோ யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல மதுராவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2021 என்னோட சூப்பர் பைக் எடுத்துகிட்டு ஒரு 249 km ஸ்பீடில் ஓட்டினேன். ஆக்சுவலி எஸ், நான் ஸ்பீடிங் பண்ணக்கூடிய பையன் தான். இங்கே எல்லா பைக்குமே ஸ்பீடிங் பண்ணுவாங்க. ஆனால் எங்கே எப்படி ஓட்டணுமோ அங்கே அப்படி தாங்க ஓட்டுவேன். அந்த யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல பைக்குக்கு கூட காசு வாங்குவாங்க டோலுக்கு. அந்த யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல 2021 பிரைவேட் ஜெட்டே வந்து பண்ண லேண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய ரோடு. அந்த யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல நான் ஒரு 249 போயிட்டேன். அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் வரல. ஸோ கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் அன்பாலையும் என்னோட பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் கூட்டினாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதை வச்சு ஒரு இஷ்யூ பண்ணணும், நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி அப்படி இப்படின்னு ரொம்ப நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து பண்ணால் நான் சென்னையிலேருந்து கிளம்பி மகாராஷ்டிராவுக்கு பைக் ரைட் போயிட்டு இருக்கும்போது டீஹைட்ரேட் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிட்டேன். ஸோ எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக போயிடுச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. டேரெக்டாக வந்து பண்ணால் நான் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருந்தேன். எதனால நாங்கள் ஆக்சிடென்ட் ஆனதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆகிருந்துச்சு, ரைட் ஹேண்டு. அதையுமே வந்து பண்ண ஃபேக்குன்னெலாம் சொன்னாங்க. அப்படின்னு வந்து பண்ண ஃபேக்காக இருந்திருந்தால் என் கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கையோட ஆங்கிளே மாறிடுச்சு. பட் வந்து இப்போ கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் மொத்தமாக மாறிடும். ஸோ இதுதான் அதுக்கான ப்ரூஃப். ஸோ வந்து ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பண்ண எனக்கு கழுத்தில் ஒரு பல்ஜு, இடுப்பில் ஒரு பல்ஜு, அதுக்கப்புறம் என்னோட ஸ்பைனில் வந்து பண்ண ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட முதுகு தண்டுனாங்க. இது இங்கே தலை இருக்கும். இங்கேருந்து கழுத்துலேருந்து கனெக்ட் ஆகி இடுப்பு வரைக்கும் வந்து பண்ண நம்மளோட எலும்பு இருக்கும். இதில் நடுவில் இருக்கக்கூடிய L3 L4 இல்லைனா L4 L5 வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கம்ப்ரஸ் ஐ ஃப்ராக்சர் போன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எப்படி சொல்கிறது பொடி பொடியாக போயிடுச்சு. நம்மளோட ஹயபுசா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பவர்ஃபுல். அது போக வந்து பண்ணால் பின்னாடி வந்து பண்ண எக்கச்சக்க லக்கேஜஸ் கட்டியிருந்தேன். லைட்டா ட்விஸ்ட் பண்ணா போதும் வண்டி வீலி ஆகிற மாதிரி. அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வீலி ஆச்சு. ஜஸ்ட் வந்து பண்ண ட்விஸ்ட் பண்ணனால. ஆனால் அங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டேன். டீஹைட்ரேட் ஆகும்போது த்ராட்டில் பண்ணதில் தூக்கி அடிச்சிருச்சு. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் பறந்து போய் விழுந்தேன். அந்த இடத்த போய் பார்த்ததுக்கப்புறம் தாங்க நம்ம பொழைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அது வந்து பண்ண பயங்கரமான ஒரு பள்ளமாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வண்டி த்ராட்டில் பண்ண பயங்கர ஸ்பீட் போயிடும். பயங்கர ஸ்பீடில் வண்டி வந்து பார்த்தா இப்படி ஆடி பின்னாடி லக்கேஜஸ்லாம் இருக்குல்ல வந்து வண்டி நல்லா ஆடி என்னை தூக்கி வீசிருச்சு. தூக்கி வீசும்போதே வந்து பார்த்தா நான் அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தா ஹேண்டை வந்து பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நம்மளோட ஸ்பைன் ஃப்ராக்சரை வந்து பார்த்தா கண்டுபிடிச்சக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க. பட் என்னால் வலி தாங்கவே முடியல. எனக்கு வலிக்குதுன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்று MRI ஸ்கேனோ ஏதோ ஒரு ஸ்கேன் சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்கேனில் போய் படுங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து பார்த்தா படுத்துட்டோம்னா உள்ளே போகும்போது அந்த ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போகும்போது வந்து பண்ணால் நம்மகிட்ட மெட்டல் ஐட்டம்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்மகிட்ட ஆக்சுவலி அரெஸ்ட் ரிமாண்ட் பண்ணும்போது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளே போனதுக்கப்புறம் ஏதோ
ட்ரம் சவுண்டு, நிறைய சவுண்ட்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி சவுண்ட் வரும்போது நம்ம ஒரு ஒரு பெட்டுன்னு சொல்லிட முடியாது. அது ஒரு எப்படி சொல்றதுங்க, தரையில படுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஒரு பெட் மாதிரி. ஸோ அதில் படுக்கவே முடியல. ஏன்னா நமக்கு தான் ஸ்பைன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. முதுகுல வந்து பண்ண ஒரு எலும்பே இல்லையே. ஸோ வந்து இந்த எலும்பு தண்டில் நடுவில் இருக்கிறது வந்து பண்ண கம்ப்ரஸ் ஆகி ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட எலும்பெல்லாம் வந்து பண்ண பொடி பொடியா போயிடுச்சு அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பண்ண நம்மளால படுக்க முடியாதுல்ல. என்னால் படுக்கவே முடியல. இப்படி எப்படி அப்படி இப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டே இருந்தேன். ஸோ முதல் நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களால அதை எடுக்க முடியல. 2ஆம் நாளும் எடுத்தாங்க, 2ஆம் நாளும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு வந்து பண்ண அங்கேயே படுத்திருந்தேன். அப்புறம் எப்படியோ வந்து பண்ண எடுத்துட்டாங்க. அப்பதான் வந்து பண்ண L3ஓ L4ஓ இல்லை L4ஓ L5ஓ வந்து பண்ண ஃப்ராக்சர் ஆயிருக்கு, கம்ப்ரஸ் ஆகி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ரிப்போர்ட்டை பார்த்து, வாசன் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகுல வந்து ஃப்ராக்சர் ஆயிடுக்கு, ஸ்பைன்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகி பிரேக் ஆயிடுக்கு. பட் இதோட விளைவா வந்து பண்ண ஒரு கையும் ஒரு காலும் உங்களுக்கு வராமல் போயிருந்திருக்கணும். பட் உங்களோட நல்ல நேரம் உங்களுக்கு ஒரு கையும் ஒரு காலும் நல்லா வேலை செய்யுது. அதாவது 2 கையும் 2 காலும் நல்லா வேலை செய்யுது. ஸோ நீங்கள் ரொம்ப லக்கி தான். பட் இந்த சர்ஜரி நம்ம இந்தியாவில் கிடையாது, சர்ஜரி நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி அவ்வளோ கஷ்டத்துலேயும் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் வந்து பண்ணால், எனக்கு சர்ஜரி ஆகாதுங்க. நான் ஃபுல்லாமே நேச்சுரல் வழியில் போகிறவன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேண்ட் சர்ஜரியும் நான் வேணான்ட்டேன். முதுகில் வந்து ஆல்ரெடி சர்ஜரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நேச்சுரலாக தான் ரெக்கவரி ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஹேண்ட் சர்ஜரிக்கு வந்து பண்ண நம்ம சிக்னேச்சர் போட்டால் நமக்கு சர்ஜரி பண்ணிடுவாங்க. என்கிட்ட சிக்னேச்சர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் இருந்துட்டு இல்லைங்க நான் வெளியே போயிட்டு எங்கள் நேச்சுரலாக என்னை வந்து ஒரு டாக்டர் பார்ப்பார், அவரே பார்த்துப்பாரு, எனக்கு சர்ஜரி வேணாம்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் சர்ஜரியும் நான் பண்ணலைங்க. ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பண்ண நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் ஹாஸ்பிட்டலில் பெட்டு போட்டிருப்பாங்க. பெட்டில் வந்து பண்ண என்னால் இப்படி நேராக படுக்க முடியாது. ஏன்னாங்க நமக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிடுக்கு, நேராக படுக்கவே முடியாது. நான் அதனால எப்பவுமே குப்புறதா படுத்து தூங்குவேன். ரொம்ப வேதனையாக இருக்கும். நைட்டு தூங்கலன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து பண்ண என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. பட் என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நான் குணமே ஆகலை. அதாவது இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எனக்கு ஸ்பைன் ஃப்ராக்சர் இருக்குது. இடுப்பில் பல்ஜி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்கு. கழுத்தில் பல்ஜி வந்து பண்ண ஓரளவுக்கு ரொம்ப சரியாயிடுச்சு. ஹெல்மெட் போட்டு பின்னாடி உட்காந்துட்டு எங்கேயாவது ரொம்ப தூரம் போனால் மட்டுமே வந்து பண்ண என்னோட கழுத்தும் வலிக்குது, இடுப்பும் வலிக்குது, முதுகு, அதாவது இந்த ஃப்ராக்சர் வந்து பண்ண வலி எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்குது. பட் வந்து நான் சரியாக ஆகலை. நிறைய பேரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால என்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி என்னை வந்து அங்கே டிஸ்சார்ஜ் பண்ணி என்னை வந்து பார்த்துட்டிங்கன்னா புழல் சிறையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கூப்பிட்டு போனாங்க. ஸோ வந்து இதுக்கப்புறத்துலேருந்து தான் மெயின் ஸ்டோரியே ஆரம்பிக்குது. இப்போலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஜெயிலோட இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய இடத்துல கனெக்ட் ஆகும். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. நம்ம ட்வின் த்ராட்டில்ஸ் சேனலில் தினமும் காலைல 11 மணிக்கு ஷார்ப்பாக வ்ளாக் வரும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். இதுதான் வந்து பண்ண எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகும். ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஜெயிலுக்கு போகும்போது என்கிட்ட கொஞ்சம் துணி இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொடுத்த துணி. அதை வந்து என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா ஒரு கை எனக்கு உடஞ்சிருக்கு. ஒரு கையிலேயே வந்து பண்ண என்னால் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லி ஒரு அண்ணன் வந்து பண்ண எனக்கு ஒரு பேக் கொடுத்தாரு. அந்த பேக்ல கிருஷ்ணர் ஐயா வந்து பண்ண மகாபாரதத்தில் ரதத்தை ஓட்டிட்டு போற மாதிரியும், நம்ம அர்ஜுனன் ஐயா வந்து பண்ண வில்லேந்திட்டு இருக்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபோட்டோ போட்டிருந்திருக்கும். ஒரு சின்ன கட்டப்பை மாதிரி இருக்குங்க, சரிங்களா? அரிசியெல்லாம் போட்டிருப்பாங்களோ ஒரு கட்டப்பை, அந்த மாதிரி ஒரு கட்டப்பை இருக்கும். ஸோ அந்த கட்டப்பையை கொடுத்துட்டாங்க. அதில் என் துணியெல்லாம் போட்டுட்டு நான் வேன் வந்துருச்சு. வேனில் ஏறி நான் போகிறேன் புழல் சிறைக்கு. ஸோ உள்ளே வந்து பார்த்துட்டுனா நிறைய அண்ணாங்க நம்மகிட்ட பேசுவாங்கல்ல, போலீஸ் அண்ணாங்க. நான் மட்டும்தான் போயிட்டு இருக்கேன் அந்த வேனில். அப்படி வந்து பண்ண போலீஸ் அண்ணா வந்து பண்ண என்கிட்ட பேசும்போது, அதாவது டிரைவர் ஓட்டிட்டு இருக்காரு இல்லைங்க, அந்த டிரைவர் அண்ணா பேரு கிருஷ்ணன். உங்களுக்கு புரியுதா? நான் கையில வச்சுட்டு தேர் ஓட்டிட்டு போறவரோட பேரும் கிருஷ்ணன் ஐயா, கடவுள். ஸோ வந்து வேன், போலீஸ் வேனை ஓட்டிட்டு போற அந்த அண்ணனோட பேரு கிருஷ்ணன். இது வந்து நிறைய இடத்துல கனெக்ட் ஆகும், நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் போயாச்சு, புழல் சிறையில் இறக்கி விட்டுட்டாங்க. அங்கே வந்து நிறைய மதிப்புமிக்க காவல்துறை ஐயாக்கள் இருந்தாங்க. அவங்க நிறைய பேர் என்னவா சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விசாரிச்சாங்க. இப்போ கை பரவாயில்லையா, முதுகு பரவாயில்லையான்னு விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே போகும்போதே என்ட்ரி இருக்குங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக செக்அப் பண்ணி நம்மளோட என்ட்ரியெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் உள்ள ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ரூம்னா 4 பக்கமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கர்டன்ஸ்லாம் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. உள்ளே வந்து பண்ணால் நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அவங்க செக் பண்ணுவாங்க. ஷர்ட்டை கழட்ட சொன்னாங்க, ஷர்ட்டை கழட்டிட்டேன். பேண்ட்டை கழட்ட சொன்னாங்க, பேண்ட்டை கழட்டிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட இன்னர் வேர், உள்ள வந்து நம்ம பாக்ஸர் போட்டுப்போம்ல, அந்த பாக்ஸரை வந்து ரிமூவ் பண்ண சொன்னாங்க. ஆனால் இல்லைனா என்னால் எப்படி நான் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பண்ணால் அந்த அண்ணனுக்கும் நம்மளை தெரியும். அதுக்கப்புறம் அவர் வந்து பண்ண ஒரு ஹை அஃபிஷியல் கிட்ட பேசி, அந்த ஹை அஃபிஷியலை வந்து அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பண்ணால் இன்னொரு வேற பெப்சின்னு ஒன்று சொல்லுவாங்க, சரிங்களா? பெப்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால போதைப் பொருட்களை வந்து பண்ண ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அந்த கவரை வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி அப்படிங்கிற மூலியமாக வந்து பண்ண உள்ளே ஏற்றிட்டு வருவாங்க. இயற்கை அழைப்புகள் வரும் இல்லைங்க, 2 வகையாக இயற்கை அழைப்புகள் வரும். ஒன்று வந்து பார்த்துட்டுனா சிறுநீராகவும், இன்னொன்று வந்து பண்ண மலமாகவும் வரும். அந்த மாதிரி மலம் வரக்கூடிய அந்த ஒரு துளையில அந்த பிளாஸ்டிக் கவரில் கஞ்சாவோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு போதைப் பொருளை போட்டுக்கிட்டு குட்டியாக கவரை சுற்றி உள்ளே வச்சுட்டு அந்த துளைக்குள்ளே வச்சுட்டு உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்துட்டு அப்புறம் பாத்ரூம் போகும்போது வெளியே எடுத்து அதை வந்து பண்ணால் பீடியில் போட்டு அடிப்பாங்க.
ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புமிக்க காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க, இன்னர் வேற ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க, ஜட்டிக்குள்ள ஏதாவது வச்சிருக்காங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உட்கார சொல்லுவாங்க. கீழே வந்து குத்த வச்சு உட்கார வச்சு ஒரு 2 வாட்டி இது பண்ண சொல்லுவாங்க, அடிக்கிற மாதிரியோ இல்லை ஏதாவது முக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே வெளியே வந்துடும், அப்படி இல்லைன்னா வராது. ஸோ இப்படி தான் எல்லாரையும் செக் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. அதாவது இன்னர் வேற ரிமூவ் பண்ண சொல்றது உள்ள போகக்கூடிய எல்லா சிறைவாசிகளையும் பண்ணுவாங்க. பட் வந்து அந்த கீழே உட்கார வைக்கிறது வந்து பண்ண எல்லாரையும் பண்ண மாட்டாங்க. தெரியாம உள்ள வர்றவங்க, இந்த மாதிரி போதை விஷயத்துக்கு போகாதவங்க, அவங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அது வந்து அவங்க கேஸ் ஹிஸ்டரியை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ண உள்ள வந்துட்டோம். அதுக்கப்புறம் டேரக்டா வந்து பண்ண குவாரண்டைன் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இது வந்து பண்ண நைட் டைம், அதாவது ஈவினிங் டைம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock 7 o'clock வந்து பண்ண நைட்டு சாப்பாடு எல்லாருக்குமே போட்டு நைட், அதாவது ஈவினிங் 6 மணிக்கே வந்து பண்ண எல்லாத்தையும் லாக்அப் பண்ணிடுவாங்க. நான் வந்து பண்ண நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு தான் போனேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பண்ண எல்லாருமே லாக்அப்ல தான் இருந்தாங்க. நான் நினைச்சிட்டேன் எப்படியே லாக்அப்லேயே தான் இருக்கணும் போல, எப்படிலாம் நம்ம இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டே உள்ள போனேன். அதுக்கப்புறம் நம்மளே உள்ள லாக்அப் போட்டாங்க. உள்ள தலகாணி இல்லை, பெட்ஷீட்ல எதுவுமே இல்லை. ஸோ வந்து தரையில தான் படுக்கணும். என்னடா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்டிட்டி இந்த வீடியோ வந்து பண்ண நான் ஒரே வீடியோவா கொடுக்க ட்ரை பண்றேன். அப்படி சப்போஸ், ஏன்னா இது ரொம்ப பெரிய கதைங்க, உள்ள வந்து அவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. சப்போஸ் வந்து என்னால் ஒரே வீடியோவா கொடுக்க முடியலன்னா 2 பாட்டா கொடுத்துட்றேங்க. 2 பாட்டா இல்லைன்னா 3 பாட்டா கொடுத்துறேன். இன்னைக்கு ஒரு பாட்டு தரேன்னா அடுத்த நாளே இன்னொரு பாட்டு கொடுத்துறேன். நீங்க கவலைப்படாதீங்க, ரொம்ப நாள் கழிச்சு தர மாட்டேன், கன்ஃபார்ம் கொடுத்துறேன். என்னாச்சுனாங்க, ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் வேற கழட்டி செக் பண்ணுவாங்களா, அதுக்கப்புறம் டேரக்டா உள்ள கொண்டு போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய செக்கிங் இருக்கு. அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஏதாவது கையில பேக் கொண்டு வந்தோம்னா அதை அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. மதிப்புமிக்க காவல்துறை வந்து பண்ண வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா அதுல ஏதாவது நம்ம கடத்திட்டு போனோம்னா அப்படி வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்காக தான் வந்து பாருன்னா அதை வாங்கி வைப்பாங்க. அந்த மாதிரி எங்கிட்டயும் வந்து பார்த்துட்டீங்கன்னா வாங்கினாங்க. நான் இருந்துட்டு என்கிட்ட வாங்குறாங்களே, நான் ஒரு வார்த்தை கூட பேசல. நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்களே, நம்ம எப்படி இந்த துணியெல்லாம் எட்டு போறோம், ஏன்னா கொஞ்சம் நிறைய துணி இருக்கும், எப்படி நம்ம எட்டு போறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அங்க ஒரு காவல்துறை ஐயா, அதாவது இப்போ ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, சிறைக்குள்ள இருக்கக்கூடிய காவல்துறை மொத்தமா வேற, வெளியே இருக்கக்கூடிய காவல்துறை மொத்தமா வேற. அவங்க நடந்துக்கிறதுல இருந்து எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்ட். அங்க வந்து ஒரு அண்ணன் வந்து பாத்துட்டீங்கன்னா, அந்த பையன் கிட்ட இருந்து நீங்க இந்த கவரை வாங்கிட்டீங்கன்னா அந்த பையன் கை உடஞ்சிருக்கு, அந்த பையன் எப்படி எடுத்துட்டு போவான் அப்படின்னு சொல்லி இன்னொரு மதிப்புமிக்க காவல்துறை கிட்ட கேட்கும்போது, இல்லைங்க இதுதாங்க நம்ம ரூல்ஸ், நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. என்னால வந்து அந்த நேர்மையான அதிகாரிகள் வந்து பண்ண சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ட் ஆஃப் த டேல அந்த அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா போராடி என்னை வந்து பண்ண அந்த பேக் எடுத்துட்டு போக அலோவ் பண்ணாங்க. அதாவது நம்ம கிருஷ்ணர் ஐயா ரதத்தை ஓட்டுற மாதிரி மகாபாரதத்துல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் ஐயா வில்லேந்தி இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் உள்ள போயாச்சு, இதை எப்படி படுக்க போறோம்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் லாக்அப் பண்ணிட்டாங்க. நான் எப்பவுமே வந்து பண்ண நடப்பதெல்லாம் நன்மைக்கே, எது நடந்தாலும் ஒரு காரண காரியத்துக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய ஆள். கடவுள் பத்தி இருக்கு, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கோயில் போயிட்டே இருக்கிறது, மனசார வந்து பாத்தீங்கன்னா சாமியை கும்பிடுவேன். எப்போவாது ரேரா தான் வந்து பாத்தீங்கன்னா நான் கோவிலுக்கு போவேன். அந்த மாதிரியான ஆள், நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைக்கக்கூடிய ஆள். பட் இருந்தாலும் மனசு ஒழிஞ்சு போயிட்டேன், ரொம்ப மனசு ஒழிஞ்சு போயிட்டேன். எவ்வளவுதான் நான் பொறுத்துப்பேன், என்ன கடவுளே, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னா எவ்வளவுதான் நான் பொறுத்துப்பேன், எப்ப எனக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு, எப்பவுமே நான் சொல்லுவேன் இல்லைங்க இந்த வார்த்தை, அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் அதை உடஞ்சிட்டேன். இனி இந்த வார்த்தையே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இது உண்மையாவே வாழ்க்கையில நமக்கு வந்து பார்த்தா நடப்பதெல்லாம் நன்மைக்கே கிடையாது அப்படின்னே நினைச்சிட்டு கீழே போய் உட்காரலான்னு போகும்போதுங்க, அந்த இடத்துல சிறைச்சாலையில குவாரண்டைன் பிளாக்ல உள்ள என்டர் ஆகி ரைட் சைட்ல டெட் அண்ட் ரூம், ஓகேங்களா, அங்க இருந்து லெஃப்ட் திரும்பலாம். ஸோ டெட் அண்ட் ரூம்ல தான் நான் இருந்தேன். அங்க நான் மட்டும்தான் தனியா இருந்தேன். இந்த வீடியோ வந்து பண்ண ஜெயில் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால யாராவது புழல்ல இருந்தவங்க கூட இந்த வீடியோவை பார்க்கலாம். நீங்க யாராவது இதை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த இடத்துல வந்து பண்ண நான் பேகை வச்சுட்டு வந்து உட்காரலான்னு வரும்போது பயங்கர ஒரு ஷாக்கிங்கான விஷயம். இன்னும் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே புல்லரிக்குது. என்ன நினச்சுன்னா, நான் எப்பவுமே வந்து பண்ண எல்லா சாமியுமே கும்பிடுவேன். இயேசு ஐயாவை கும்பிடுவேன், அல்லாவை கும்பிடுவேன், நம்ம அப்பா பெருமாள் அப்பா, சிவபெருமான் ஐயா, லட்சுமி அம்மா, சரஸ்வதி அம்மா, அப்பா பெருமாள் அப்பா, அம்மன் தைலட்சுமி தைவனப்பா, சரஸ்வதி முருகரப்பா, மீன் குத்து பகுதிமா, மீனாட்சி ஐயம்மா, முத்தலம்மா, அல்லா, ஜீசஸ், சிக்ஷன் கொள்ளு, புத்தா கொள்ளு, ஹைகல்பா, பண்டரமா, விஷ்ணு கடவுளே அப்படின்னு சொல்லி எப்பவுமே நான் ஒரு மந்திரத்தை சொல்லுவேங்க. அந்த மாதிரி இந்த ஒரு மந்திரத்தில் கூட வந்து பண்ண இயேசு ஐயாவும் சிக்கிசம் கடவுள்களும், சிக்கிசம்ல குரு இருக்காங்க, பட் இருந்தாலும் எல்லா மதத்தையும் நம்ம கும்பிடுவோம்னு சொல்லி ஆரம்பிச்சது. சிக்கிசம்லயும் இன்னும் புத்தாவை ஆட் பண்ணல, இன்னில இருந்து புத்திஸ்டையும் ஆட் பண்ணிடுறேன். அந்த மாதிரி எல்லாருமே கும்பிடக்கூடிய ஆள். அந்த இடத்துல பேகை வச்சுட்டு கீழே வந்து உட்காரலாம் வரும்போது சரியான ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அங்க உறைஞ்சு வச்சிருக்காங்க எங்க ஜெயில ஒரு சர்ச்ச, மசூதிய, ஒரு அவ்வளவு அழகான சிவபெருமான ஐயாவை நினைச்சு பாருங்க. ஜெயில இந்த மாதிரி ஒரு சிந்தனையோட உறைஞ்சு வச்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயங்க. யாரோ ஒருத்தங்களை லேடிஸை உறைஞ்சு வச்சிருக்காங்க, அதை ஒரு ஹீரோவை உறைஞ்சு வச்சிருக்காங்க, அவங்கள உறைஞ்சிருக்காங்க, இவங்களும் உறைஞ்சு வச்சிருக்காங்கன்னா அது வேற. விசாரணை கைதிகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பண்ண டிராவே பண்ணக்கூடாது. அந்த இடத்துல வந்து பண்ண அப்படி உறைஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் கடவுளோட செயல் தான். நடப்பதெல்லாம் நன்மைக்கே தான்.
இங்க ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக வந்திருக்கோம், அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து பண்ண கத்துப்போம். இங்கேயும் நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால தான் நேரா படுக்க முடியாது, தரங்க பெட்லயே நம்மளால நேரா படுக்க முடியலைங்க, தரங்க. அதெல்லாம் நினைக்கும் போது இன்னும் அவ்வளவு கஷ்டமாவும் ஒரு வெறுப்பாவும் இருக்கு. கர்மா இஸ் அ பூமரங்க. முதுகெலும்பு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி யாரையாவது ஒருத்தங்களை பார்த்து திட்டுவாங்க, ஏய் முதுகெலும்பு இல்லாதவனே அப்படின்னு சொல்லி. அதை நம்ம எவ்வளவு ஒரு கௌரவ குறைச்சலா பார்ப்போம். அப்படி இருக்கும்போது என்னோட முதுகெலும்பு உடஞ்சிருக்கு, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃப்ளாட்டாக படுத்து தூங்க முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் படுக்க ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. அதுக்கப்புறம் இது பண்ண குப்புறப்படுத்தேன், தூக்கம் வரல, இப்படி திரும்பி படுத்தேன், அப்படி திரும்பி படுத்தேன், அப்படி திரும்பி படுத்தேன், இப்படி திரும்பி பார்த்தேன். சரியான பசிங்க. என் வாழ்க்கையில வந்து பண்ண அந்த மாதிரியான ஒரு கொடுமையான பசியை நான் அனுபவிச்சதே கிடையாது. சரியான பசி. தூங்க போறதுக்கு முன்னாடி நான் அவ்வளவு நேரம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் இருந்தேன். உட்காரதுக்கும் என்னால ரொம்ப நேரம் முடியாது. ரொம்ப நேரம் உட்கார்ந்தாலும் எனக்கு வலிக்கும். ஆனாலும் நான் முன்னாடி வந்து இந்த படுக்க போறதுக்கு முன்னாடி நான் உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் என்னடா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா தனி ரூம்ல நிறைய யோசிச்சுட்டு இருக்கும்போது டிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு. நான் யாரு அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு மதிப்புமிக்க காவல்துறை அண்ணன், நம்மளோட டிடிஎஃப் தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விப்பட்ட வாசா நீ உள்ளே வந்திருக்கேன்னு, நான் வேற ஒரு பிளாக்ல இருந்தேன், டக்குன்னு கேட்டு பெர்மிஷன் கேட்டு உன்னை வந்து பார்க்குறேன், எதுக்கும் கவலைப்படாத வாசா, கொஞ்ச நாள் நீ வெளியே போயிடுவேன், எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ ஆக்சிடென்ட் உனக்கு மட்டும்தாச்சு, உன்னால் யாருக்கும் காயப்படல, பட் இருந்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசிட்டு அவரும் பெரிய பைக்கில் வரான். அவரும் வந்து பார்த்தா ஹார்லி டேவிட்சன்லாம் வச்சிருக்காரு. அதை பற்றிலாம் நாங்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த அண்ணன் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் படுக்க ட்ரை பண்ணேன். நானும் இப்படி திரும்பி பார்த்தேன், அப்படி திரும்பி பார்த்தா முதுகில் முடிஞ்சிருக்குங்க. அவ்வளோ நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட படுத்து தூங்கணும். ஹாஸ்பிட்டலில் தூங்குறதும் கஷ்டம் தான், ஏன்னா முதுகில் முடிஞ்சிருக்குல்ல. ஹாஸ்பிட்டலில் தூங்குறதும் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் எப்படியோ தூங்கணும். ஆனால் ஜெயிலில் வந்து பண்ண தூங்கவே முடியல. நானும் இப்படி திரும்பி பார்க்குறேன், அப்படி திரும்பி படுக்கிறேன், முடியவே இல்லை. டைம் ஆக 1 மணி 2 மணி ஆக ஆக பசி ரொம்ப எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நைட் வேறு சாப்பிடலையா ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஏன்னாங்க அந்த ஒரு ஸ்ட்ரெஸ், என்னடா இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் நமக்கு உடம்பு சரியாகலையே, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து பண்ண நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போகிறாங்களே அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஜெயில் எப்படி இருக்க போதும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ். நம்ம எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா வந்து பண்ணால் போலீஸாக இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஜெயிலுக்கு போகிறோம்னா அது ஒரு வருத்தம் இருக்கும்ல. அந்த மாதிரி வருத்தத்துலேயே வந்து பண்ண எதுவுமே சாப்பிடல. அங்கே போய் எனக்கு எதுவுமே சாப்பாடு தரல. அதுக்கப்புறம் சரியான பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நானும் இப்படி திரும்பி படுக்கிறேன், அப்படி திரும்பி படுக்கிறேன். கடவுளை வேண்டிக்கிட்டேன், எனக்கு ரொம்ப பசிக்குது கடவுளை, ஏதாவது பண்ணி என் பசியை போக்குங்க, ஏன்னா எனக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு தெரியும். ஸோ வந்து நான் எப்படியாவது இந்த பசியிலேருந்து மீளணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்திருக்கேன். மறுபடியும் டிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு. யாரான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஆல்ரெடி நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்து பண்ண நம்மளை பாட்டு போனார்ல அவரு. வாசா உங்ககிட்ட பெட்ஷீட் தலகாணி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா இல்லைண்ணா அப்படின்னேன். அவர் அங்கிருந்து உடனே போய் வந்து பண்ண எனக்கு ஒரு பெட்ஷீட் எடுத்து வந்தார். வாசா இதை தான் வந்து பண்ணா நீ வந்து பண்ண பெட் தலகாணி மாதிரி பண்ணி போட்டுக்கணும். ஆக்சுவலி பூட்டிடுவாங்க, 6 மணிக்கு மேலே பூட்டிடுவாங்க. நம்ம வந்து ஒரு 7-8 மணிக்கு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து உள்ள வச்சு நம்மளை பூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜன்னல் வழியா தந்தாரு. ஜன்னல் வழியா வாங்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட துணியெல்லாம் வச்சு தலகாணி மாதிரி பண்ணி மறுபடியும் போட்டுக்கிட்டேன். அப்போ வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கிட்டார், சாப்பிட்டியா வாசா அப்படின்னு சொல்லி. எனக்கு அப்படியே கண்ணெலாம் கலங்கிடுச்சுங்க. அவ்வளோ பசி. நான் என் வார்த்தையால நான் அன்னைக்கு சொல்லலை, கண்ணெலாம் கலங்கிடுச்சு. என் கண் கலங்கினதை பார்த்துட்டு பக்கத்து ரூம்ல வந்து பாருன்னா புகழ் அண்ணான்னு ஒரு அண்ணா இருப்பாரு. அவர் மதுரைக்காரரு. நான் வந்து பண்ண செல்லமா புகழ் அப்படின்னு சொல்லி பட்ட பேர் வச்சு அவர் கூப்பிடுவேன். அதெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் அப்புறம் வரேன். நம்ம டிடிஎஃப் போலீஸ் அண்ணா வந்து பாருன்னா அந்த பக்கத்து கதவை தட்டி இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க வந்து பண்ணா ஒரு 3 பேக்கெட் பிஸ்கட் கொடுத்தாங்க. யாரு நம்ம புகழ் தான் சொல்லக்கூடாது, புகழ் நான் வந்து பண்ண பிஸ்கட் பேக்கெட்ஸ் கொடுத்தாங்க. அந்த என் வாழ்க்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட் தொட்டு பசியாத்தினது அன்னைக்கு தாங்க. நானும் வந்து பண்ண பசியோடவே எல்லாம் இருந்திருக்கேன், பட் பிஸ்கட் தொட்டு பசியாத்தினது கிடையாது. அதுக்கப்புறத்துல இருந்து வந்து பண்ணா ஒரு நாள் கூட வந்து பண்ணா நான் பசியில தூங்கினதே கிடையாது. அன்னைக்குமே நான் பசியில தூங்கல, கடவுள் அனுப்பிச்சு விட்டாரு பாத்தீங்களா. அப்ப நான் நினைச்சேன், வாசா நம்ம ஃபுட் டொனேஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கைவிடல வாசா அப்படின்னு சொல்லி. நான் அதிகமாக ஃபுட் டொனேஷன் பண்ணக்கூடிய ஆளுங்க. ஸோ உலகத்திலேயே தலை சிறந்த தானம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு அது அன்னதானம் தான். நம்ம கர்ணன் ஐயாவை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பின்பற்றுவேன். அவரோட வழியில போறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் டொனேஷன் மேலே ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு. ஸோ வந்து கடவுள் நம்மளை கைவிடலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டேன். காலைல 6 மணிக்கு வந்து பார்த்தா திறந்து விட்டுருவாங்க. அப்பதான் எனக்கு தெரியும். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி வைக்கோங்க. டிடிஎஃப் இந்த பார்ட் 1 வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பார்ட் 2 நாளைக்கு காலைல 11 மணிக்கு ஷாப் நம்ம ட்வின் த்ராட்டில்ஸ் சேனல்ல வந்துடும். ஏன் வாசா ஒரே வீடியோவை போடலாம்ல அப்படின்னு யாருக்காவது ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அது ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி ஃபுட்டேஜ் மட்டுமே 2 hours வந்துச்சு. நான் கட் பண்ணி 1.5 hours ஆகிட்டேன். ஐயோ 1.5 hours வந்துருச்சு, இன்னும் கட் பண்ணுவோம்னு சொல்லி இன்னும் கட் பண்ணி 1 hour ஆகிட்டேன். பட் 1 hour ஒரே வீடியோவில் போட்டால் வேணாங்க. நம்ம இந்த மாதிரி பல வீடியோ பண்ணிட்டோம். ஒரு பார்ட் 1 பார்ட் 2 ஏன்னா டெய்லி வீடியோஸ்லாம் போட வேண்டியது இருக்கு. அப்படி ட்ராவல் பண்ணுவோமே, நல்லா இருக்கும். எல்லாருக்குமே டைம் கிடைக்கணும்ல ஒரே டைம்ல உட்காந்து பாக்குறதுக்கு. ஸோ அதனால பார்ட் 1 சொல்லி கொடுப்போம். பார்ட் 3ல வருமானு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு
பார்ட் 2 முடிக்க பார்க்குறேன். முடியலன்னா பார்ட் 3 எடுத்துட்டு போறேங்க. எனக்கு கட் பண்ண முடியல. இன்னும் எவ்வளோக்கு ஷார்ட் பண்ண முடியுதோ ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஷார்ட் பண்ண முடியலங்கிற பட்சத்தில் பார்ட் 3 கொடுக்குறேன். டிடிஎஃப் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்ததெல்லாம் ரொம்ப கம்மி. இதெல்லாம் ஒரு ட்ரெய்லர் தான். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர்லாம் எக்கச்சக்கமாக இருக்கு. ஓகே, நம்ம வீடியோ இதை ரன் பண்ணிக்கிறோம். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம vlog செக் பண்ணி பாருங்க. தினமும் காலையில் 11 மணிக்கு ஷார்ப்பாக vlog வந்துருங்க. சப்போஸ் vlog வராத நாள் அன்னைக்கு நம்ம லைவுக்கு ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த டைமில் ஏதாவது லைவ் வந்துடலாம். அண்ட் வந்து இன்னும் என்னென்ன மாதிரியான கண்டென்ட்லாம் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ட்ராவல்ஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான vlogs பண்ணலாம், என்னென்ன மாதிரியான இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரி மேக் பண்ணலாம், லைவ் என்னென்ன மாதிரியான மேக் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். இதுக்கப்புறம் லைவ் வந்து பண்ணால் நம்ம அவுட்டோரும் போய் பண்ணலாம். அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஆனால் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் தான் ப்ராப்ளம். அதையும் நம்ம பார்த்துக்கலாங்க. அண்ட் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத்துங்க. எல்லாத்துக்கும் ஈத் முபாரக். ஆக்சுவலி கண்ணில் வந்து பண்ண சுருமா போட்டிருந்தேன். அது எப்படி சொல்கிறதுனாங்க, தூங்கி எந்திரிச்சதில் ஒரு மாதிரி இருக்குது. அப்போவே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்க, அது ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து ஆசைங்க இந்த சுருவம் போடணுன்னு. ஆக்சுவலி ஸ்கூல் டைமில் போட்டது. அதுக்கப்புறம் பெருசாக போட்டது கிடையாது. ஏன்னா ஸ்கூலில் வந்து பசங்களாம் கொண்டு வருவாங்க. அப்போ சும்மா வச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் கொண்டு வந்தது கிடையாது, நம்மளை வச்சது கிடையாதுங்க. அதனால இப்போ பக்ரீத்துக்கு சும்மா வச்சேன். ஓகே டிப்ஸ், நம்ம வீடியோ பண்ணிக்கிறோம். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லவ் யூ ஸோ மச். ஆக்சுவலி இவ்வளோ நாள் வந்து பார்த்தா இந்த விஷயத்த நான் மூடியே வச்சிருந்தேன். ஏன்னா இது சொன்னோம்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் கெட்டு போகுமே அப்படின்னு நான் சொல்லாமல் இருந்தேன். ரவீந்திரன் அண்ணன், நீங்க வந்து பண்ண இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க.